இன்னைக்கு 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன் பிடிக்க போனோம். அந்த சூழ்நிலையில காற்றின் வேக அழுத்தம் கூட இருந்ததுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதாவது டோக்கன் கொடுக்காம 2 நாள் கழிச்சு இன்னைக்கு கொடுக்குறாங்க. நாளைக்கு நாங்க கடலுக்கு போகும்போது மிகப்பெரிய அச்சம் எங்க மனசுல இருக்கு. என்னவா இருக்கும்னா, குறிப்பா ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் அதிகப்படியாக இலங்கை நேவினால அச்சுறுத்தலுக்கு ஆளாகி படகுகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்படுற இந்த நிலைமையில மீண்டும் 60 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது கடல் மேல இலங்கை அரசாங்கத்தினுடைய நேவி தொந்தரவு எங்களுக்கு இருக்குமோன்னு சொல்ற பயம் இருக்கு. ஏன்னா மீனவர்களை அவங்க பார்க்கணும். அவங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறத ஒரு உண்மையான மீனவனுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் ஒரு நல்ல முறையில் மீன் பிடிச்சிட்டு நாங்கள் வரதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போக முடியாது ஒரு சில கம்பெனிகள் நாங்கள் பிடிச்சிட்டு வர ராலை எங்களுக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தை தழுவி நேற்று மாவட்ட ஆட்சியர் முன்னால மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவங்களையெல்லாம் வச்சு எங்களோட ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதுல ஒரு சில கருத்துக்கள் நல்ல கருத்து அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நல்ல மீன்பிடி அதாவது நல்ல ரால்கள் வரும்போது நல்ல விலை கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க சொன்னதன் அடிப்படையில் நாங்க பிடிச்சிட்டு வர மீன்களுக்கு நல்ல விலை கொடுத்தா தான் நாங்க இன்னைக்கு இந்த 60 நாள் பட்ட கடன் எங்க படகுல வேலை பார்க்கறதுக்கு ஏற்பட்ட கடன் சுமையிலிருந்து நாங்க வெளியே வர முடியும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நகையை பல கடன்களை ஈடு வச்சு பல வட்டிக்கு வாங்கி தான் இந்த தொழிலை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிட்டு வர மீனுக்கு நல்ல விலை கிடைச்சா தான் இதுல இருந்து மீனவர்கள் மீட்கப்பட முடியும். அதனால மாநில அரசாங்கம் பிடிச்சிட்டு வர மீன்களுக்கு நல்ல விலை மீனவர்களுக்கு கிடைக்குதா அந்த விஷயத்துக்களை ஒரு ஆய்வறிக்கை பண்ணி நல்ல விலை கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செய்யணும். கடல் மேலேயும் இலங்கை பிரச்சனை எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாம இருக்கணும். பிடிச்சிட்டு வர மீன்களுக்கு நல்ல விலை கிடைச்சா மீனவர்கள் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருப்போம். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடி தடைகாலம் 61 நாட்களுக்கு பிறகு நாளைய தினம் மீன்பிடிக்க கடலுக்கு செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய மீனவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு நண்டுகளுக்கு விரால்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சில கம்பெனிகள் என்ன செய்யுதுன்னு கேட்டா அவங்களே சிண்டிகேட் அமைச்சு மீனவர்கள் பிடிக்கக்கூடிய அந்த மீனுக்கு விலை கொடுக்காமல் ஒரு குறைந்த அளவில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபா போகக்கூடிய விராலுக்கு 250 ரூபா 300 ரூபா என்று விலையை நிர்ணயிக்கக்கூடிய நிலை என்பது ஒரு மோசமான நிலை என்பது இங்க இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு கரமாயப்பட்டு கடலுக்கு செல்லக்கூடிய அந்த மீனவர்களுடைய மீன் பிடிக்கக்கூடிய அந்த பொருட்களுடைய விலை என்பது மிக மிக குறைவு என்பதாக இருக்கு. இதனால் அந்த மீனவர்கள் எந்த விதமான பயனடையாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. குறிப்பாக ஏற்கனவே இந்த கடற்பரப்பு என்பது ஒரு குறுகிய பரப்பளவு கொண்ட இந்த கடற்பரப்பு. அப்படி இலங்கை ராணுவத்தால் ஏற்கனவே பல சிரமங்களோடு சந்திக்கக்கூடிய அந்த மீனவர்கள் மீன்பிடி காலத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு பிடிக்கக்கூடிய மீனினுடைய விலை கட்டுப்படியான விலையை நிர்ணயிப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவர்களுக்கு அரசாங்கமே அவர்களுக்கு ஒரு நியாயமான விலையை நிர்ணயிப்பதற்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.